கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ண தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டவங்க கூட அந்த பொண்ண எங்கெங்க தொடணும், எங்கெங்க தொடக்கூடாது, இங்க தொட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும், யார் யார் எப்படி பேசுறாங்க அப்படி இப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபேமிலி. அங்க ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணா இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்பவே சந்தோஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த தங்கச்சி, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்பவே தவம் இருந்து, ரொம்பவே பெண் குழந்தையே இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப தவம் இருந்து, அவங்க குடும்பத்துல மொத பிறந்த பெண் குழந்தை அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க. ஸோ நம்ம ஊர்லயே படிக்க வச்சா செட் ஆகாது அப்படின்றதுனால, நம்ம நகரத்துக்கு தாட்டுவோம், சிட்டிக்கு தாட்டி படிக்க வைப்போம் காலேஜ்ல அப்படின்னு சொல்லி, அவங்க பொண்ண காலேஜ்ல அங்க சேர்த்தி விடுறாங்க. இங்க 12th முடிச்சதும். அங்க காலேஜ்ல சேர்த்தி விட்டதும் அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம எப்படியா படிச்சு பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு அந்த பொண்ணு